ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சால்ட் பர்ன். இது ரொம்ப ஹாரிஃபையிங்கான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஆலிவங்கர் நம்ம ஹீரோ ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கான். அங்கே இருக்க பசங்க இவ்வளோ பணக்கார பசங்களாம் இருக்காங்க. இவனுக்கு அவங்களோட மிங்கிலாகவே முடியல. அப்போ தான் ஒரு நாள் ஃபிலிக்ஸ் ஒரு பையனை பார்க்குறான். அவனோட பழகி 2 பேரும் ஃப்ரெண்டெல்லாம் மாறுறாங்க. சம்மர் அன்னைக்கு அந்த ஃபிலிக்ஸ் நம்ம ஹீரோ அரண்மனை கூட்டி போகிறான். அதான் சால்ட் பர்னுங்கிற அரண்மனை. அந்த அரண்மனை போனதுக்கப்புறம் அங்கே நடக்கிற சம்பவம் என்ன, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் சால்ட் பர்ன். சீரியஸ்லி ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு மூவி. இந்த படம் பார்க்குறப்ப நிறைய பேருக்கு அருவருப்பாகவும் ரொம்ப ஆக்வர்டாகவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சஸ்பென்ஸுக்கு பஞ்சமும் இருக்காது. கடைசி சீன் வரைக்குமே பரபரப்பாக போயிட்டுருக்கோம். நம்ம ஈரக்குழல் நடுங்க விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை. உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்கான மூவிஸ்லாம் பிடிக்காதுன்னா இதை பார்க்குறதும் பார்க்காது உங்கள் இஷ்டம் தான். சரி, இப்போ வாங்க சால்ட் பர்னுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன்னு ஆளுநர் காமிப்பாங்க. பார்த்தா ஒரு பெரிய பையமாக இருக்கான். யாருக்கிட்டே அவன் கதையில் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அவனை லவ் பண்ணேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் அவனை பாதுகாக்குன்னு ஆசைப்பட்டேன், அவங்ககிட்ட உண்மையாக்குன்னு ஆசைப்பட்டேன், பட் அதெல்லாம் நடக்காமல் போச்சுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் அது யார் நமக்கு இப்போ தெரில, போப்போ தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ண 2006. அப்போ நம்ம ஹீரோ காலேஜ் படிச்சுருப்பான். பார்த்தா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் உனக்கு ஸ்காலர்ஷிப் சீட் எடுத்துருக்கோம். இவனு சிறந்து காலேஜ் போவான். பட் அங்கே இருக்க பசங்களாம் பார்க்குறப்ப இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே பணக்கார பசங்க. இவன் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்தவன். அவங்களோட மிங்கில் ஆறுது, அவங்களோட செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ யார்கிட்டே ஃப்ரெண்டாக இல்லாமல் அவன் நார்மலாக இருப்பான். பார்த்தா அங்கேயே மைக்கில் ஒரு பையன் இருப்பான். அவன் ஒருத்தன் நம்ம ஹீரோட பேசுவான். பட் அவனும் பார்த்தா கொஞ்சம் வீடான கேரக்டர். திடீர்னு கோவமாக பேசுவான், திடீர்னு பார்த்தா சாஃப்டாக பேசுவான். இதனால் நம்ம ஹீரோக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. அப்போ தான் ஒரு நாள் ஃபிலிக்ஸ்னு ஒரு பையனை பார்க்குறான். அவனை பார்க்குறப்ப என்னன்னு தெரில, நம்ம ஹீரோக்குள்ள சாம் வருது. அவன்கிட்ட போய் பேசணும், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், இந்த மாதிரி அவனுக்கு ஆசை இருக்கும். பட் அவனுக்கு இருக்கிற தாழ் மனப்பானம்னால சரி அவங்கள பணக்கார பசங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்கன்னு இவன் அப்படியே அதை விட்டுருவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ போட்டு சைக்கிளில் போயிட்டுருப்பான். பார்த்தா காலேஜ் போகிற வழியில் அந்த ஃபிலிக்ஸ் இருக்கல, அவன் போட்டு ஓரமாக சைக்கிள் வச்சு உட்காந்துட்டு இருப்பான். இவனும் சைக்கிள் நிப்பாட்டி, ஹே ஃபிலிக்ஸ் என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓரமாக உட்காந்துருக்குன்னு கேட்குறப்ப அவனும் சைக்கிள் எடுத்து காமிப்பான். பார்த்தா பஞ்சர் ஆயிருக்கும். அர்ஜென்ட்டாக கிளாஸ் வேறு இருக்குது, எப்படி போனே தெரிலன்னு சொல்கிறப்ப சரி என் சைக்கிள் எடுத்து போ, நான் லைப்ரரிக்கு தான் போகிறேன், நடந்து போய்க்குவேன், உனக்கு தானே அர்ஜென்ட்டாக கிளாஸுக்கு போகணும், நீ சைக்கிள் எடுத்து போன்னு சொல்கிறப்ப அவனுக்கு அதை பற்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹே உண்மையாக சொல்கிறியா, நான் சைக்கிள் எடுத்துக்கோன்னு கேட்குறப்ப தாராளமாக எடுத்துக்கோ, நைட்டுக்குள்ளே கொடுத்தா போதுன்னு சொல்கிறப்ப அவனும் ஹாப்பியாக சைக்கிள் வாங்கிட்டு போயிடுறான். இதுக்கு அவர் கட் பண்ண அடுத்த நாள் நைட்டு நம்ம ஹீரோ அந்த மைக்கில் சேர்ந்து ஒரு பாருக்கு போவாங்க. பார்த்தா அதே பாரில் ஃபிலிக்ஸ் இருப்பான். அவங்க கூட சில கேங்கில் இருப்பாங்க. அவங்க கட்ட நம்ம ஹீரோ பார்த்துருவான். ஹே ஆலிவர் இங்கே வா, வந்து நம்ம கேங்கோட உட்காருன்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து உட்காந்துருவான். இப்போ இவனும் கேங்கில் ஒருத்தன மாதிரிறான். ஃபிலிக்ஸ் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கான். காய்ஸ் இவனோட பேர் ஆலிவர், நேற்று இவன் தான் சைக்கிள் ஓட ஹெல்ப் பண்ணான், இதுக்கடுத்து இவனு ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு எல்லாரும் ஜாலி சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அந்த ஃபிலிக்ஸுக்கு கசின் ஒருத்தர் இருப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, ஹே ஆலிவர் நீ இப்போ எங்கள் கேங்கில் ஃப்ரெண்டாக மாதிரி இருக்கல, எங்கள் கேங்கில் ஃப்ரெண்டாக ஒருத்த வரானா அவன் எங்களுக்கு சரக்கு வாங்கி தரணும், இப்போ எங்களுக்கு சரக்கு வாங்கிட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஃபிலிக்ஸ் கடுப்பு தான் வரும். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோ பற்றி தெரியும், இவனே ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறான், ஸோ கண்டிப்பாக அவன்கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு அதனால் கசின் திட்டிகிட்டு இருப்பானா. பட் அதே கடுக்க மாலிவை சரக்கு வாங்க போவான். பட் பார்த்தா சுத்தமாக அவங்க கையில் காசே இருக்காது. அந்த பார் அண்ணனை பார்த்து, அண்ணா இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, கொஞ்சோண்டு சரக்கு மட்டும் தரீங்களா, நான் நாளைக்கு வந்து காசு தரேன்னு சொல்கிறப்ப அந்த கடைக்கார தரவே மாட்டார். இதெல்லாம் தூரத்துலேருந்து ஃபிலிக்ஸ் பார்த்துட்டே இருப்பான். அவன் அப்படியே மெதுவாக பக்கத்து வந்து, ஹே ஆலிவர் நீ உட்காந்து சேர்லேருந்து காசு கிலோ மாதிரி இருந்துச்சு, இது ஓ காசுன்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி இப்போதைக்கு இந்த காசு வச்சுக்கோ, இதை வச்சு வாங்கி கொடுன்னு சொல்கிறப்ப ஆலிவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஸோ சரக்கு வாங்கி கொடுத்து இவனும் அவரோட ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிடறான். இப்படியே அவங்க பல குழக்கம் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் ஃபிலிக்ஸும் கிட்டத்தட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. 2 பேரும் அவங்க ஃபேமிலி பற்றி ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஃபிலிக்ஸ் நம்ம ஹீரோட்ட அவனை போய் சொல்லுவான், எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பணக்காரங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, சரி ஒன்றை போய் சொல்லு, உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்கான்னு கேட்குறப்ப எனக்கு நான் அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா நானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவான். இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னது நீயே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, உங்கள் அப்பா அம்மாக்கு என்னாச்சுன்னு கேட்குறப்ப ஆக்சுவலாக அவங்களோட ட்ரக் அடிக்ட்டு, ரொம்ப அபிசிவான பேரண்ட்ஸு, என்னை எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி நீ இதை பற்றி எது கவலைப்பட்டு இருக்காத, ஃப்ரெண்ட் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் அவனோட பழக ஆரம்பிப்பான். இப்படியே என் காலேஜ் லைஃப் நல்லா ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். காலையில் காலேஜ் போவாங்க, நைட்டு பாரு போவாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு நாள் ஃபிலிக்ஸ் அந்த காலேஜுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பான். அவனுக்கு அந்த பொண்ணுக்கு சில இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். 2 ரூம்குள்ளே போய் ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பாங்க. இது வெளியே இருந்து ஆலிவர் பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு என்னன்னு தெரில, இவன் மற்றவனோட பழகிறால, இதை பார்த்து ரொம்ப பொசிட்டிவாக இருக்கும். ஒரு மாதிரி கோவத்தோடு நின்றுக்கிட்டு விண்டோவில் பார்த்துட்டே இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் ஃபிலிக்ஸோட ரூம் கதை வேறு தட்டுற மாதிரி இருக்குது. திறந்து பார்த்து ஆலிவர் தான் இருக்கான். ஹே ஆலிவர் என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டுருக்குன்னு கேட்குறப்ப அவன் தேம்பி அழுதுட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஆலிவரோடைய அப்பா ஓவராக ட்ரக் அடிச்சனால இறந்து போயிட்டாரு. இது நினைச்சா அழுதுட்டு இருப்பான். அதுப்போ இவனால் வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா இப்போ அவங்க அப்பா இறந்து போயிட்டாரா, இவங்க அம்மா அதே மாதிரி தான், அங்கே போனால் இங்கே அபிசுவாக இருப்பாங்களோ இந்த மாதிரி பயம் அவனுக்கு இருக்கும்.
இருக்கும். அது போய் எக்ஸாம் வரப்போகுது, இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிய போகுது. ஸோ எல்லாம் சம்மர் லீவுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. எனக்கு எங்கே போனே தெரியலன்னு சொல்லிட்டு அவனோட அழுதுட்டு இருப்பானா. இதை பார்க்குற ஃபெலிக்ஸ்க்கு ஒரு ஐடியா வருது. இங்கே பாரு ஆலிவர், நீ எது கவலைப்பட்டு இருக்க, நீ வேணா என் கூட வா, நீ எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடம் இருக்குது, அதான் சால்ட் பேன், நாங்கள் இருக்கிற அரண்மனை, அங்கே நீ வந்து தங்கணும்னு வச்சுக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே கூட கேஷுவலாக படுவாங்க, நீ அங்கே ஜாலியாக இருக்கலாம். இந்த சம்மருக்கு நீ என் கூட அங்கே வந்துருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை ஃபெலிக்ஸ், இது சரிப்பட்டு வராது, உன்னோட லைஃப் ஸ்டைலு என் லைஃப் ஸ்டைலு வேறு, நாங்கள் வந்தோன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ் நாங்கள் வரலன்னு சொல்கிறப்ப ஃபெலிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இல்லை, நீ என் கூட வந்தே தீர்ற, நீ இல்லாமல் நானே போக மாட்டேங்கிற அளவுக்கு எப்படி ஒன்று கன்வின்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கிட்ட எக்ஸாம்லாம் முடிஞ்சு அவங்க செமஸ்டர் முடிஞ்சு போயிருது. பார்த்தா எல்லாரும் ஹாப்பியாக அவங்க வீடு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவன் ஆடி வரும் ஃபெலிக்ஸோடு சேர்ந்து அந்த சால்ட் பாருங்க அரண்மனைக்கு போகிறான். 2 பேரும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவங்க ஃபேமிலி கதையில் சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இந்த பாலம் இருக்குல்ல, இதில் இறந்தவங்களுக்கான ஒரு பாலம் மாதிரி. இப்போ இன்கேஸ் எங்கள் ஃபேமிலி யாரும் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்லை பேர் எழுதுவாங்க, அந்த கள்ளத்துக்கு இதுக்குள்ளே போடுவாங்க. இது எங்கள் கொண்டு தாத்தா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார், அவர் பையன் ஆரம்பில் இறந்து போயிட்டார், அதுக்கு இந்த மாதிரி ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சால்ட் பாருங்க இடத்துக்கு போகிறான். அந்த இடத்த பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நார்மலாக வீடு கிடையாது, ஒரு பெரிய அரண்மனை, நிறைய ரூமு, எல்லாமே காஸ்ட்லியான பொருட்களாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஃபெலிக்ஸ் ஒன்று கூட்டி போய் இங்கே வா, பார்த்தியா இது எங்கள் அப்பாவோட ரூமு, இது எங்கள் அம்மாவோட ரூமு, இது என் தங்கச்சி இருக்கிற ரூமு, இது என் கசின் கடை ரூமு, இந்த மாதிரி ஒரு ரூமாக காமிச்சு பார்த்தியா இதை நீ தங்க போகிற ரூமு, ஒரு ரூமு என் ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. இன்கேஸ் உனக்கு எதுனாலும் சரி என்கிட்ட சொல்லலாம், நீ தயங்காமல் இங்கே தங்கலான்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து ஆச்சரியத்தோடு அங்கே இருப்பான். அப்போ அவன் இருக்க ரூமில் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா 4 பொம்மைங்க மாதிரி இருக்கும். சின்னதாக திரும்பி விட்டோம்னா அந்த பொம்மைகள் டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைமேக்ஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஹீரோவாக அந்த ஃபேமிலியோட மிங்கிலாக தான் இருக்கான். இந்த பக்கம் ஃபெலிக்ஸு அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்தாலும் சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு இதெல்லாம் கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே, அந்த பையனை பார்க்க ரொம்ப நல்ல பையமாக தெரியுது, அண்ட் அது போல் ஸ்கூல் டாப்பராக இருந்திருக்கான், அதனால் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு, அவனுக்கு இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி அவன் ஃபேமிலி வருத்தப்பட்டு இருக்கோம். கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோன்னு ஆலிவர் வருவான். அவங்க அம்மா ஓடிப்பே, ஹே நீ தான் அந்த ஆடி வரா, வாப்பா தம்பி இங்கே உட்காந்துக்கோ, இதுக்கடுத்து இதான் உன் ஃபேமிலி மாதிரி, நீ தாராளமாக எங்களோட பழகுன்னு சொல்லிட்டு நல்லா கேஷுவலாக போடுவாங்க. சொல்லப்போனால் ஃபெலிக்ஸோட அம்மா அவ்வளோ நல்ல கேரக்டர், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கைண்டாக ஸ்வீட்டாக நடந்துக்குவாங்க. மொத்தம் இந்த ஃபேமிலியில் 6 பேர் இருக்காங்க. ஃபெலிக்ஸோட அப்பா அம்மா, அதுபோல் ஃபெலிக்ஸுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அண்ட் காலேஜில் இவங்க கூட கசின் ஒருத்தந்தால அந்த சுட்டு முடிக்காரன் அங்கே தான் இருப்பான். இது போல் இந்த அம்மாக்காரி இருக்காங்களே, அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. மொத்தம் 6 பேர் அந்த ஃபேமிலி. இப்போ நம்ம ஈரோடு சேர்ந்து 7 பேர் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஆளுவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃபெலிக்ஸோட தங்கச்சி இருக்கல, அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே சின்னதாக இன்ட்ரெஸ்டிங்காக காமிப்பாங்க. இந்த பக்கம் ஃபெலிக்ஸோட நம்ம ஹீரோவை பார்த்து, ஹே ஆலிவர், நான் இப்போ தான் போன பற்றி கேள்விப்பட்டேன், உங்கள் அப்பா இறந்து போயிடுறாமே, ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, உங்கள் அம்மா ட்ரக் அடின்னு கேள்விப்பட்டேனே, அவங்க எப்படிப்பட்டவங்க, ஓவரால் ட்ரக்கில் கன்சியூம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் கேள்வி வைப்பாங்களா. இதை பார்த்து ஃபெலிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி கேள்வி கேட்காத, அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், விட்டுருன்னு சொன்னால் அவங்க அம்மாவை கேட்க மாட்டாங்க. இங்கே பாருப்பா, என் ஃப்ரெண்ட்லி சில பேர் அப்படிதான் இருக்காங்க, ஃபுல்லாக ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, இங்கே ஒரு திருக்கா பார்த்தியா இவ்வளோ இதே மாதிரி தான். ஸோ இதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்காதுன்னு சொல்கிறப்ப அவனுக்கு சின்னங்களோட பேச ஆரம்பிப்பான். நைட் டின்னரில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூமுக்கு போயிடுவான். ஃபெலிக்ஸ் பின்னாடி வந்து சாரி கேட்பான். சாரிடா, எங்கள் அம்மா அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப இதில் என்ன இருக்குது, அவங்க உண்மையான கேட்டாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு படுத்தவங்க தான் இருப்பான். அப்போ ஜன்னல் கூட எட்டி பார்ப்பான். யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி தெரியும். பார்த்தா ஃபெலிக்ஸோட தங்கச்சி தான். இவனு கீழே இறங்கி போய் அந்த பொண்ணை பார்ப்பான். 2 நாள் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. லைட்டாக குளிர மாதிரி இருக்கும். இவனு அவங்க எடுக்கிற போர்வையை அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் விடுவான். சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்குமே ஸ்டார்டிங்கில் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுல, 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் எல்லாரும் டைம் டேபிள் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை பற்றி இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பணக்கார வாழ்க்கைங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். 8 மணிக்கு சாப்பிடணுமா, கரெக்டாக 8 மணிக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போ தான் புதுசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலியோட மிங்கில் ஆரம்பிக்கிறான். அந்த ஃபேமிலியில் இருக்கிறவனுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். பார்த்தா அந்த அப்பா கொஞ்சம் நாலேஜபிளான ஆள், அதே மாதிரி நம்ம ஹீரோவும் நாலேஜபிளாக இருக்கானா. ஸோ அவருக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹீரோ பிடிச்சி போயிடும். அவங்க கூட நல்லா ஜாலியாக பழகிட்டு இருப்பாங்க. அந்த சம்மர் ஹாலிடேவும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். கட் பண்ணால் ஒரு நாள் இப்போ தான் கொஞ்சம் டிஸ்கஸிங்கான சீன் வரும். நம்ம ஹீரோ பாட்ட ஒரு ரூமில் இருப்பான். பக்கத்து ரூமில் தான் ஃபெலிக்ஸோட ரூம் இருக்கும். அவன் பாத்ரூமில் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். இவனு யாருக்கும் தெரியாமல் அந்த பாத்ரூம் எட்டி பார்ப்பான். பார்த்தா ஃபெலிக்ஸ் அவன் பாத்ரூமில் உட்காந்து மாஸ்டர் பண்ணிகிட்டு இருப்பான். இதை அவன் ஓரமாக ரசித்து பார்த்துட்டு இருப்பான். தென் அவனு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபெலிக்ஸ் நைவே படுத்தவங்க போயிடுவான். அப்போ யாருக்கும் தெரியாமல் இவன் அந்த பாத்ரூம் போவான்.
பார்த்து அந்த பாத்டப்பில் கொஞ்சம் தண்ணியில் தேங்கி இருக்கும்ல, அந்த தண்ணியை இவன் குடிச்சிட்டு இருப்பான். அதில் ஆக்சுவலாக ஃபெலிக்ஸோட ஸ்பெர்மோட மிக்ஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த தண்ணியை தான் அவன் ரசிச்சு குடிச்சிட்டு இருப்பான். இப்போ வரைக்கும் நமக்கு ஆளுரோட கேட்டு தெரியவே இல்லை. அவன் ஒரு கேமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அடுத்த நாள் காலையில் வழக்கமான சால்வ் பண்ணல இருப்பான். முக்கியமாக ஃபெலிக்ஸோட அம்மா இருப்பாங்களே, அவங்க தான் அவனை நல்லா படம் வரைப்பாங்க. அப்போ தான் ஆளுவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக ஹேர் கலரில் அடிச்சு ஒரு லேடி இருந்தாங்களே, அவங்களுக்கு இவங்களுக்கு சின்ன சண்டை வந்திருக்கும். அதில் கோஸ்ட்டாக அவள் பாட்ட வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போன கொஞ்ச நாட்களையே அவள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. இது தெரிஞ்சோன்னு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் சோகமாக அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு ஆலிவருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்கும். கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு அவன் மட்டும் ரூம் போய் படுத்துங்கிறதா இருப்பான். அப்போ வழக்கமான ஜன்னலோட எட்டி பார்க்குறப்ப அந்த தங்கச்சிக்கறி இருக்கல, அவளும் வழக்கமான நின்றுட்டு இருப்பாள். இவனு சேர்ந்து மெதுவாக அந்த பொண்ணு பக்கத்தில் போவான். ரெண்டு பேத்துக்கு தான் ஆல்ரெடி சின்ன ஒரு பழக்கம் இருக்குது. அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் ஃபிசிக்கலி ஒன்றாக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக அன்றைக்கின்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸு, அவள் ப்ரைவேட் பார்ட்லேருந்து பிளட்டாக வரும். பட் அதை கூட பார்க்காம ரெண்டு பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவன் வாய்ஃபில் பிளட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியாக அந்த ஃபெலிக்ஸ் கசின் ஒருத்தந்தால அவன் பார்த்துருவான். அவனுக்கு இதை பற்றி செம்ம ஷாக்காக இருக்கும். இதை பற்றி ஃபெலிக்ஸ்ட்டுமே சொல்லிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் வழக்கமாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் தங்கச்சிக்கார ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பிரெட் தருவாங்க. அந்த பிரெட் அவன் சாப்பிடாம அந்த பொண்ணு தருவான். ரெண்டு பேரும் கண்ணால் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்கு தெரியாமல் இவங்களுக்கு சீக்கிரம் ரொமான்ஸ் போயிட்டுருக்கோம். அண்ட் ஆயிரத்தில் நம்ம ஹீரோ ஒரு விஷயம் நோட் பண்ணுவான். பார்த்தா காலிலேருந்து ஃபெலிக்ஸ் இவங்கள்ட்ட பேசவே இல்லை. இதை பார்த்து சந்தேகம் இருக்கும். சரி நம்மளாவே போய் பேசுவோன்னு சொல்லிட்டு, ஹே ஃபெலிக்ஸ் என்னாச்சு, நானும் காலேருந்து பார்க்குறேன், என்கிட்ட மூஞ்சி கொடுத்துட்டு பேச முடிக்கிறியே அப்படின்னு நினச்சி கேட்குறப்ப, டேய் நடிக்காதரா, உனக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், பட் போய் நீ இப்படி பண்ணியிருக்க, நீயே தங்கச்சி ஒன்றாந்துருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்டானு கேட்குறப்ப இதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். டேய் நீ தப்பாக புரிஞ்சுருக்கடா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு சொல்கிறப்ப, டேய் போய் சொல்லாதரா, நீயே தங்கச்சியும் நேற்று ஒன்றாந்துருக்கீங்க, அதை என் கசின் பார்த்துருக்கான், காலையில் என்கிட்ட சொன்னான், அதை பார்த்து எனக்கு கொலகாண்டாச்சுன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு அவன் பார்த்தது தப்பு, அவள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான், நான் நடந்ததை சொல்கிறேன். நேற்று நைட்டு ஒரு தங்கச்சி அவள் போட்டு தண்ணி நின்றுட்டு இருந்தா. சரி அவளை போய் என்னென்னு கேட்போமேனு அவள் பக்கத்தில் போனேன். பட் அவன் என்ன நினச்சான்னு தெரில, எனக்கு கிஸ் பண்ணான். எனக்கு அதை அவாய்ட் பண்ண மனசு இல்லை, வேறு வழியிலாம் நான் கிஸ் பண்ணேன். இதுதான் கசின் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். மற்றபடி எனக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்கிறப்ப ஃபெலிக்ஸ் அதை நம்பிடுறான். அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ஹீரோகிட்ட பெருசாக கேட்க மாட்டான். கட் பண்ண அன்றைக்கி நைட்டு அதே மாதிரி இந்த பொண்ணு வெளியே நின்றுட்டுருக்கோம். இவனுக்கு வெளியே போய் இந்த பொண்ணை பார்க்கணும் ஆசையாக இருக்கும். பட் திரும்ப போய் இந்த பொண்ணை பார்த்தோம்னா ஏன் பிரச்சனை வாய்ப்பு இருக்குது, நான் பேசாமல் ரூமில் இருந்துருவேன்னு சொல்லிட்டு அன்னைட்டு இந்த பொண்ணு பார்க்காமலே இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் அவங்க வீட்டிலே சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சில பேர் மட்டும் கூப்பிட்டு அந்த பார்ட்டி போயிட்டுருக்கோம். அப்போ தான் கரெக்டாக தங்கச்சியாக நம்ம வீட்டுக்கு கேட்டுட்ருப்பா. ஹே ஆலிவர் உனக்கு என்னாச்சு, நேற்று உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ எதுக்கு வரல, ஒரு நம்ம விஷயம் அண்ணன் தெரிஞ்சு போச்சா, அதுக்காக பயந்துருக்குன்னு கேட்குறப்ப, ஆமாம் உங்கள் அண்ணன் இதை பற்றி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், கொஞ்ச நாளைக்கு இது பண்ணாமல் இருப்பேன்னு சொல்கிறப்ப அவள் சேர்ந்து விட்டுருவா. அதுக்கு நைட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கசின் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு ஸ்டேட்டு நம்ம ஹீரோ போவான். ஏன்னா இவன் தானே இவனை பற்றி ஃபிலிக்ஸ்கிட்ட மாட்டி விட்டான். அவனை பயமுட்டுங்கிறதுக்காக நைட்டு போய் மாட்டுவான். அவன் மெயின் பார்ட்டில் கை வச்சு, இங்கே பாருமா அவனே, இதுக்கடுத்து என்ன வேவ் பார்க்குறது, என்னை பற்றி ஃபிலிக்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரி வளைச்சக்கூடாது, ஒரு வேளை இன்கேஸ் என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சினா கூட நீ உயிரோட இருக்க மாட்டேன் புரியுதுன்னு சொல்லி நைட்டு போய் அவன் பயமுறுத்துவான். அதுக்கப்புறம் அவனும் நம்ம ஹீரோ பக்கம் வரமாட்டான். கட் பண்ண அடுத்த நாள் ஃபெலிக்ஸோட அப்பா இருக்கார்ல, அவர் பார்த்தா அந்த கசினை போட்டு திட்டிகிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக அந்த அப்பாவுக்கு விலை உயர்ந்த பொருட்களை சேர்த்துக்க ரொம்ப பிடிக்கும். காஸ்ட்லியான பிளேட்டு இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கி வச்சிருப்பாரு. நேற்று என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ஊரில் ஓஎல்எக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சில பொருட்கள் இருக்குது, வேணால் கம்மி காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும்னு மெசேஜ் பண்ணியிருப்பான். அவங்களும் சரி ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பாக இருக்கும். ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொருளை விற்று காசாக்கலாம் பார்த்துருப்பேன், நானும் சொந்தக்கார பையங்கிறான்னு வீட்டில் அலா பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கடுத்து இந்த வீட்டு பார்க்க இருக்கக்கூடாது, மரியாதை எங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு ஒருத்தவங்க. பட் அவனை எவ்வளோ பேசி பார்ப்பான், பட் அந்த அப்பாலாம் கேட்க மாட்டார். அந்த கசினை அங்கேருந்து அரண்மனைலேருந்து அடிச்சு வச்சுருவாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ஹீரோ பண்ண பிளான் தான் தெரியுது. ஏன்னா அந்த கசின் இங்கே இருக்க வரைக்கும் இவனுக்கு பிரச்சனை வாய்ப்பு இருக்குது, அவனுக்கு இங்கே அனுப்புன்னு சொல்லிட்டு இவன் கூட பிளான் மாதிரி தெரியுது. கட் பண்ணால் நாளைக்கு நம்ம ஹீரோட பர்த்டே, இது அந்த வீட்டில் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அந்த அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே பாரு ஆலிவர் பாய், நீ இது கொல்லப்படாத, நாளைக்கு நம்ம வீட்டில் கிராண்டாக பார்ட்டி வைக்கிறோம், 100 பேரா 200 பேரோ உனக்கு யார் யார் கூப்பிட்டு தோணுதோ அவங்கள கூட்டி வா, சாமியாக அந்த பாட்டிலாம் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு பர்த்டே வந்துடும். அவனுக்கு காலை எழுந்து பார்ப்பான். பார்த்தா ஃபெலிக்ஸ் அங்கே வந்திருப்பான். ஹே பர்த்டே பாய், இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, சீக்கிரமாக குடிச்சு ரெடி ஆகு, நம்ம சின்ன ஒரு ட்ரிப்பை போகிறோம், அந்த ட்ரிப்பை நீ மறக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஃபெலிக்ஸ் மட்டும் சேர்ந்து ஜீப்பில் போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ரோடு இவனுக்கு பழக்கப்பாட்டு ரோடு மாதிரி இருக்குது. இவன் ஆக்சுவலி எங்கே போகிறான்னா நம்ம ஹீரோட வீட்டு தான் போயிட்டுருக்கான். இதை பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்கும். டேய் அங்கே எங்கடா போயிட்டுருக்க, இது எங்கள் சொந்த ஊருன்னு சொல்கிறப்ப, ஆமாடா அதான் சர்ப்ரைஸு, நேற்று நீ குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போயிருந்தில்ல, அப்போ ஃபோன் வச்சுட்டு போயிருந்தேன், உன் ஃபோனில் இருந்து உங்கள் அம்மாவோட நம்பர் எடுத்தேன், உங்கள் அம்மாக்கிட்டே பேசி பார்த்தேன், அவங்க தான் வீட்டுக்கு
வீட்டுக்கு வர சொன்னாங்க. இப்போ உங்கள் அம்மா தான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது எங்கள் அம்மா பார்க்க போறியா, ப்ளீஸ் அந்த வீட்டு பக்கம் மட்டும் போகாத, அவங்கள ரொம்ப அபியூஸ் பண்ணுவாங்க, வா நம்ம திரும்ப எங்கேருந்து போயிடுவோம்னு சொல்கிறப்ப டே அவங்க உங்கள் அம்மாடா உன் ஃபேமிலி, அதுப்போ நானும் கூட இருக்கேன், என்னத்தான் டின்னர் பண்ண போகிறாங்க, வா இன்றைக்கி உன் பர்த்டேவே அங்கே தான் கொண்டாட போகிறேன்னு சொல்லி நம்ம ஈரோடு வீட்டுக்கு போயிடுறாங்க. இதை பார்க்குறவனுக்கு என்ன செய்ய தெரில. ஒரு வேளை நம்ம ஈரோடு வீடு வந்துடுது. காலிங் அடிச்சு பார்த்தா நம்ம ஈரோடு அம்மா வந்துருப்பாங்க. பட் இது பார்த்து ஃபிலிக்ஸுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்லியிருந்திருப்பான், எங்கள் அம்மா ட்ரக் அடிக்ட்டு ரொம்ப அபியூசிவான பேரண்டாக சொல்லியிருந்திருப்பான். பட் உங்கள் அம்மா பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க, சொல்லப்போனால் நார்மலாக மிடில் கிளாஸ் அம்மா அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டி நேற்று நான் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஆலிவர்னு சொல்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு ஆலிவரை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்களே அவங்க பையனை ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறாங்க. டி ஆலிவர் உன்னை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குடா, நீ ஸ்கூலில் டாப்பர் வந்து ஸ்காலர்ஷிப் சீட்லாம் கிடச்சி கேள்விப்பட்டேன், சரி உள்ளவான்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் போவாங்க. சரி வா அப்பா கார்டன் தான் இருக்காரு, நான் அப்போ அப்பா கூட்டாருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு அதை பார்த்து ஒன்றும் புரியல. என்னது அப்பா கார்டனில் இருக்காரா, அவர் இங்கே தான் இருக்காரு கேட்குறப்ப ஆமாப்பா அவங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, அவனால் ஹெல்த்தியாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் கூட்டி வருவாங்க. இதை பார்க்குற ஃபெலிக்ஸுக்கு அப்போ தான் புரியுது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னது, அவங்களாம் ட்ரக் அடிக்குன்னு சொன்னது இதெல்லாம் பொய்ன்னு. இதை பார்த்தவன் செம்ம கடுப்பாயிரும். பட் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எதுவும் காட்டிக்காம நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பான். இப்படியே ஒரு ஈவினிங் வரைக்கும் அவங்க அங்கேயே இருப்பாங்க. தென் திரும்ப அந்த சால்ட் பேர்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வர வரல ஃபெலிக்ஸு அவங்கள்ட்ட பேசவே மாட்டான், ஆள் பார்த்து ரொம்ப கோவத்தில் இருப்பான். தென் அவன் பாட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பாரு நான் இப்போ அவன் மேலே கொலகானில் இருக்கேன், நீ என்கிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருந்திருக்க, நீ சொன்ன ஒவ்வொரு போய் அவ்வளோ கேவலம் வந்திருக்கு, இதுக்கிட்ட உன் மூஞ்சி நான் பார்க்குறோம்ல, நீ பொய் சொன்னங்கிற விஷயம் என் வீட்டுக்கு ஏதாவது தெரிய வேணாம், அவங்க நல்லவனாக பார்த்துட்டு போட்டோம், இன்றைக்கி நைட் பார்ட்டி நடக்குதுல்ல இதான் நீங்கள் இருக்கிற கடைசி நாள், நாளைக்கு இங்கே இருக்கக்கூடாது, மரியாதை எங்கேன்னு போன்னு சொல்கிறப்ப ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, நான் ஏன் பொய் சொன்னால் தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறப்ப அவனு ஏன்னு கேட்பான். அப்போ தான் அவனோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்லுவான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட ஃப்ரெண்டாக ஆசைப்பட்டேன், அதுக்காக இந்த மாதிரி போயிடலன்னு சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற ஃபெலிக்ஸ்க்கு அப்போ தான் புரியுது ஆக்சுவலி ஆலிவருக்கு இவமே லவ் வந்துருக்கு, அதனால் நம்ம கூட போய் சொல்லி பாடிட்டு இருந்திருக்கான். பட் இதை பார்த்து ஃபெலிக்ஸுக்கு கோவந்த வரும். நான் அவனை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணிட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். இப்போ நைட்டு பார்ட்டி ஆரம்பிக்குது, எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. பார்த்தா ஒரு முழு பண்ணியை வெட்டி கிரில்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதே ஃபங்க்ஷனுக்கு அந்த கசின் இருக்கால அவனும் அங்கே வந்திருப்பான். இவன் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட்டிக்கு தேவையான சரக்கு ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே இவன் ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பான். அதை பற்றிலாம் ஆளுநர் கூட சொல்லிட்டு இருப்பான். பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஃபெலிக்ஸை பார்க்கணும், அவனை பார்த்து பேசுவோன்னு வாண்டடாக அவனை பார்த்து பேசலான்னு போவான். பட் ஃபெலிக்ஸ் இவனை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். அண்ட் அதே பார்ட்டியில் ஒரு அழகான பொண்ணையும் பார்ப்பான். அந்த பொண்ணை கூட தனியாக போயிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க அரண்மனையில் ஒரு மேஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டி போய் ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பாங்க. பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஆலிவர் அங்கே வருவான். ஆலிவரை பார்த்து எனக்கு குழந்த வரும். அந்த பொண்ணுங்க அனுப்பி வச்சுட்டு டி ஆலிவர் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டே கேட்குறப்ப ப்ளீஸ் எனக்கு உங்களோட இருக்குன்னு ஆசையாக இருக்குது, என்னை இங்கேருந்து போன் மட்டும் சொல்லாத, நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு குழந்த வருது. ரெண்டு பேர் சண்டை போட்டு அங்கேருந்து போகிறா இருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோட கையில் ட்ரிங்க்ஸ் இருக்கும். அந்த ட்ரிங்க்ஸை நம்ம ஹீரோவும் குடிச்சிருப்பான், ஃபெலிக்ஸும் குடிச்சிருப்பான். பட் ஃபெலிக்ஸ் அவனை திட்டினால ஹீரோ கோந்துடும். அவன் மட்டும் ரூமில் போய் படுத்து தூங்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வெளியே சவுண்டை கேட்டுருக்கோம். ஏன்னா எழுந்து வந்து பார்த்தா அந்த வீட்டில் இருப்பாங்களே எல்லோரும் ஃபெலிக்ஸ் கற்றுட்டு இருப்பாங்க. பார்த்து நைட்டு பார்ட்டி ஆரம்பிச்சிச்சுல, அப்போ இருந்து ஃபெலிக்ஸ் காணாமல் போயிட்டான். ஃபெலிக்ஸ் கற்றுக்கிட்டு அந்த அரண்மனை ஃபுல்லாக தேடி பார்ப்பாங்க. கடைசியாக அந்த மேஸ்குள்ளேயும் போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே தான் ஃபெலிக்ஸ் இருப்பான். ஆனால் இறந்து போயிருப்பான். நேற்று நைட் நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணி ட்ரக்ஸ் எடுத்துருப்பாங்கல்ல, அது ஓவர்டோஸ் ஆகிருக்கும் போல், அதுலேயே ஆள் அன்கான்ஷியஸ் ஆகி அங்கேயே இறந்து போயிருப்பான். இதை பார்த்தா ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கசின் இருக்கால அவனை போட்டு திட்டுவார். ஏன்னா அவன் அந்த பார்ட்டிக்கு தேவையான சரக்கு ட்ரக்ஸ் எடுத்து வாங்கினா, அப்போ இவன் தான் தப்பானு வாங்கியிருக்கான், அவன் சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த கசினை போட்டு திட்டுவாங்க. இதுக்கடுத்து நீ ஷார்ட் பாலுக்கு வரவே கூடாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அந்த கசினங்க அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஒரே கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக ஆளுவரை ரொம்ப வருத்தப்படுவான். தென் அதுக்கப்புறம் அவன் சாவப்பட்டில் அடைச்சி அவன் ஃபியூன் நடத்த இருப்பாங்க. பார்த்தா அப்போன்னு மழை வேறு பெய்யும். எல்லோரும் ஃபியூன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளப்பிடுவாங்க. பட் நம்ம ஆலிவர் இருக்கால அவன் மட்டும் அங்கேயே இருப்பான். ஃபெலிக்ஸோட கலரை மேலே இவன் நிறுவனம் படுத்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக இவனுக்கு ஃபெலிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுல, ஸோ அந்த ஒரு எமோஷனில் அந்த கலரில் இருந்து தீமைத்தையும் அழுதுட்டு இருப்பான். எல்லாம் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். பார்த்தா வீடு சோகமாக இருக்கும். ஆலிவர் இங்கேருந்து கிளம்புறா சொல்கிறான். ஏன்னா ஃபெலிக்ஸ்க்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தான், இப்போ ஃபெலிக்ஸ் இறந்து போயிட்டான், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா போனேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பையலங்கிற குறை இருக்குது. இப்போ நீ இங்கேருந்து போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஏன் பையன் மாதிரி தான், நீ எதுக்கு இங்கேருந்து போகணும், நீ எங்களோட இங்கே சால்வ் பண்ணு இருந்துருன்னு சொல்கிறப்ப ஆளுக்கெல்லாம் பிடிக்காது. நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லுவான். பட் அவன் கன்வின்ஸ் பண்ணி அவனை இங்கே இருக்க வைப்பாங்க. கட் பண்ணால் எனக்கு நைட் ஆயிரும். நம்ம ஹீரோ பாத்ரூம் போவான். பார்த்தா அந்த பாத்ரூமில் நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கல அவள் உட்காந்துருப்பா. நல்லா குடிச்சிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. ஹே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த பாத்ரூம் மட்டும் வெளியே போன்னு சொல்கிறப்ப அவள் பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறா. டேய் நான் உன்னை பற்றிலாம் கவனிச்சு தாண்டா இருக்கேன், இந்த வீட்டில் இருக்க எல்லா விஷயத்துக்குமே நீ தான் காரணமாக இருக்க. நேற்று அந்த ஃபியூனரில் நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். பட் நீ மட்டும் அந்த ஃபியூனரில் அங்கேயே இருந்த. சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம்னு நான் தூரத்தில் எட்டி பார்த்தேன்.
பார்த்தா எங்கள் அண்ணனோட கடலில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்த. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு உனக்கு ஒன்று என்ன பிடிக்கல, எங்கள் அண்ணனை தான் பிடிச்சிருந்துருக்கு. உண்மையை சொல்லு. நீ என் அண்ணனை உண்மையாக லவ் பண்ண கேட்குறப்ப அதை பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியல. ஹே, நீ பாட்டுதே குடிச்சிட்டு வளரிட்டு இருக்க. பேசாமல் ஒரு ரூமுக்கு போன்னு சொல்கிறப்ப அவளால் கேட்க மாட்டா. ஆளே ஒரு புழு திட்டிட்டு இருப்பா. டேய், நீல ஒரு புழு மாறுடா. ஒரு புழு எப்படி ஒரு பழத்துக்குள்ளே போய் உள்ளேருந்து எல்லாத்தையும் கடிச்சு திங்கும், அதே மாதிரி நீ குடும்பத்துக்குள்ளே வந்து என் குடும்பத்தையும் கடிச்சு கொதறி இருக்க. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். சொல்லப்போனால் என் அண்ணனை பார்த்து நான் ஒரு 6 மாதம் இருக்குமா. பட் அதுக்குள்ளேயே உனக்கு எங்கள் அண்ணன் அவ்வளோ வந்துருச்சு. உண்மையை சொல்லு. நீ உள்ளே போட்டுக்கிற அண்டு வர முத கொண்டும் எங்கள் அண்ணனோட தானே. சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்படி கத்திட்டு இருப்பாளா. இவெல்லாம் கண்டுக்க மாட்டான். அந்த பொண்ணை பாத்ரூமில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் எல்லோரும் காலையில் வந்து அந்த பாத்டப்பை பார்த்தா ஒரே ஆச்சரியம். அந்த பாத்டப்லேயே கையை கிழிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே வருத்தமாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க நினைப்பாங்கன்னா அண்ணன் இறந்து போயிட்டால, அந்த சோகத்தில் தற்கொலை பண்ண நினச்சிட்டு இருப்பாங்க. கடைசியாக அவளுக்கு ஃபியூனரல் பண்ணி அவங்க ஃபேமிலி சடங்கு இருக்கும்ல, அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஃபேமிலியில் யார் இறந்தாலுமே அந்த பேரை கல் எழுதி ஒரு பாலத்தில் போடுவாங்களே, அந்த மாதிரி கல் தூக்கி போட்டுருவாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு தான் ஃபெலிக்ஸ் ரொம்ப பிடிக்குமே, அந்த தண்ணிக்குள்ளே பூந்து ஃபெலிக்ஸோட பேர் இருக்கும்ல, அந்த கல் எடுத்து வச்சுக்குவான். இப்படியே நார்மலாக போயிட்டுருக்கோம். பட் அந்த ஃபெலிக்ஸோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு கூட நம்ம ஹீரோ மேலே சந்தேகமாக இருக்கும். அவன் எப்போ இந்த அரண்மனைக்கு வந்தானோ அப்போ தான் பிரச்சனை வருது. அதனால் அவனை கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஆளுநர் தண்ணி கொடுவாங்க. இங்கே பாரு ஆலிவர், என் ஒய்ஃப் ரொம்ப எமோஷனல் ஆகி உன்னை இங்கே தங்க சொல்லிட்டா. பட் எனக்கு நீங்கள் இருக்க பிடிக்கவே இல்லை. நீ மரியாதை இந்த அரண்மனை வெளியே போயிரு. உனக்கு எவ்வளோ காசு வேணும் சொல்லு, நான் செக் பண்ணி தரேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியல. அங்கிள், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஆன்ட்டி சொன்னால தான் நான் இங்கேயே தங்குறேன், இல்லை நான் எப்போ இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறப்ப, டே தேவையில்லாமல் நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காத, உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லு, நான் எழுதி செக்காக தரேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு கஷ்டமாயிரும். எனக்கு காசுலாம் வேணாம், நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த சால்வ் பண்ண விட்டு நம்ம வீரங்க சொல்லி வந்துடுவான். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் அவங்களும் கண்டுக்காமட்டிருப்பாங்க. கட் பண்ண இதெல்லாம் நடந்து 10 வருஷங்கள் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பையமாக இருப்பான். ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா ஜேம்ஸ் இறந்து போட்டு தான் போட்டிருக்கோம். அதாவது ஃபெலிக்ஸுடைய அப்பா, அவர் இயற்கையாக தான் இறந்ததாக போட்டிருக்கோம். இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவான். இதுக்கப்புறம் அவன் லேப்டாப்பில் எடுத்துகிட்டு ஒரு பேக்கரிக்கு போவான். அவங்க உட்காந்து ஒர்க்லாம் பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அதே பேக்கரிக்கு ஃபெலிக்ஸுடைய அம்மா வருவாங்க. அவங்க சில பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி லேப்டாப் தட்டுவாங்களே, அந்த சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா ஆலிவர் தான் உட்காந்துருப்பான். இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு ஒன்று பார்க்குறாங்க. ஹே ஆலிவர், இத்தனை வருஷம் எங்கேப்பா போனேன், உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? சாரி, என் ஹஸ்பண்ட் உங்களோட அந்த தப்பாக நடந்துட்டு கேள்விப்பட்டேன், என்னை மன்னிச்சிரு. இப்போ அவர் இறந்து போயிட்டாரு, எனக்குன்னு யாரும் இல்லை. என் பையன் இறந்து போயிட்டான், என் பொண்ணு விட்டு போயிட்டா. இப்போ அந்த புருஷன் என் கூட இல்லை. அந்த சால்வ் பண்ண அரண்மனையே யாரும் இல்லாமல் தனியாக இருக்குது. எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்குது. நீ என் கூட வாரியா? ஒரு பையனை நீ கூட அங்கேயே தங்குறேன்னு கேட்குறப்ப இதை பார்க்குறவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவனு சேர்ந்து அந்த அம்மாவோட அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாக என்ன, நம்ம ஹீரோ அவனை பற்றி கதை சொல்கிறது தானே. இப்போ அந்த கதை எல்லாத்தையுமே ஒரு லேடிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அது யாருன்னா அந்த ஃபெலிக்ஸோட அம்மா தான். பட் அவங்க பார்த்தா நார்மலாக இல்லை, பெட்டில் படுத்த படிக்கா கோமா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இவன் அந்த அம்மாவோட சேர்ந்து அரண்மனைக்கு வந்திருப்பாள். கொஞ்சம் மாதங்கள் இந்த அம்மாவோட இங்கே ஸ்டே பண்ணியிருப்பான். இவங்களுக்கு தான் ஆளுவர் ரொம்ப பிடிக்குமே, ஸோ அவன் நம்பிக்கை வந்திருக்கும். இதுக்கடுத்து சொத்தான வைக்க யாரும் இல்லை, இதுக்கடுத்து இவன் தான் வாரிசுங்கிற மாதிரி முழு சொத்தையுமே நம்ம ஹீரோ மேலே எழுதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆள் இந்த மாதிரி ஆக்கி விட்டான். பார்த்தா கோமாவில் படுத்து படிக்க இருப்பாங்க. இவன் பேசுறதுலாம் கேட்க மட்டும் தான் முடியும், மற்றபடி ரெஸ்பான்ஸில் பண்ண முடியாது. இதனால ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கதமாக சொல்லிட்டு இருந்திருக்கான். நான் அவன் பையனை பார்த்தேன், எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சி, நான் அவனை லவ் பண்ணேன், சில விஷயங்கள் அவனை ரைட்டும் பண்ணேன், அவனை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவனுக்கு உண்மையாக்குன்னு ஆசைப்பட்டேன். பட் அதெல்லாம் நடக்காமல் போச்சு. இந்த மாதிரி அவன் பண்ண தில்லங்கடி வேலை எல்லாத்தையுமே அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இவன் ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் இருப்பாள். அப்போ ஃபெலிக்ஸை பார்த்துருப்பான். ஃபெலிக்ஸை பார்த்துன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு பணக்கார பையன் சொல்லிட்டு அவனை உசார் பண்ணுங்கிறதுக்காகவே சைக்கிள் டயரை பஞ்சர் ஆக்கியிருப்பான். தென் அவனே அவன் சைக்கிள் கொடுக்குற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டாக மாறி இருப்பான். அதுக்கடுத்து பாரு போயிருப்பாங்க. அந்த கசின் கூட சரக்குலாம் கேட்டிருப்பாள். அப்போ இவங்ககிட்ட பஸ் ஃபுல்லாக காசு இருந்திருக்கும். பட் காசு இல்லாத மாதிரி அந்த கடைக்காரக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து அவனுக்கு பரிதாக வந்திருக்கும், காசு கொடுத்துருப்பான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அவன் பண்ணது ஆக்டிங்கு. ஃபெலிக்ஸோடைய கசின் ஒன்று தொந்தரவு வந்தால அவனை இங்கேருந்து அனுப்பணுங்கிறதுக்காக அவன் ஃபோன்லேருந்து ஓஎஸ்க்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். இதை பார்த்து அந்த அப்பா கடுப்பாகி அவன் வீட்டு அனுப்பியிருப்பாரு. இதுக்கடுத்து பார்த்தா ஃபெலிக்ஸு ஒரு இடத்துல ஃபெலிக்ஸுக்கு உண்மையிலே தெரிஞ்சு போயிருக்கும். அவன் இந்த இடத்த விட்டு போன்னு இருப்பான். ஆக்சுவலாக ஆலிவரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஃபெலிக்ஸ் மேலே அவ்வளோக்கு லவ்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய வீடு வேணும், இவ்வளோ சொத்துக்களுக்கு அதிபதி ஆகணும், இதான் ஆசையே. இப்போ இந்த விஷயம் ஃபெலிக்ஸ் தெரிஞ்சனால அவன் ஃபெலிக்ஸை கொள்ளான்ட்டு இருப்பான். அந்த சரக்கில் இவன் வந்து ஓவர் ட்ரக்ஸ்லாம் நடந்திருப்பான். அது இவனுக்கு குடிச்சிருப்பான், அவனுக்கு கொடுத்துருப்பான். பட் அவனோட கொடுத்ததுக்கப்புறம் இவன் தனியாக போய் வாழ்ந்துட்டு இருப்பான். இதனால தான் அந்த ட்ரக்ஸ் எதுவுமே ஒன்று அஃபெக்ட் பண்ணியிருக்காது. பட் ஃபெலிக்ஸு அடுத்த நாள் இறந்து போயிருப்பான்.
இதை பார்த்த தங்கச்சி சந்தேகம் இருந்திருக்குங்களே. இதனால் என்ன பண்ணியிருப்பான்னா பாத் டப்பில் இவன் தான் பிளேட் அடிச்சு கழுத்து எடுத்திருப்பான். ஒரு ஃபேமிலிக்குள்ள தற்கொலை நினச்சிட்டாங்க. இனிமேல் தொடர்ந்து கொலை பண்ணனால அந்த அப்பாவுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அவர் வீட்டு விட்டு பூஞ்சி இருப்பார். இவனுக்கு அந்த அப்பாவுக்குள்ள இருந்து ஆசையாக இருந்திருக்கும். பட் இன்கேஸ் அவரையும் கொண்டா கன்ஃபார்ம் எல்லாம் சந்தேகம் வந்துடும். இதனால் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லி அந்த அப்பா சாகிற வரைக்கும் 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான். கடைசியில் பார்த்து அந்த அப்பா நார்மலாக மண்டையை போட்டார். அதுக்கப்புறம் தான் வேணுக்குன்னு பேக்கரி போயிருப்பான். லேப்டாப்பில் தட்டமாக சவுண்ட் கேட்டுருக்குங்களே, பார்த்தா அவன் மட்டும் கண்டல் அடிச்சிருந்துருப்பான். ஏன்னா அப்போ அவங்க திரும்பி பார்ப்பாங்க, நம்ம கூட பேசுவாங்கன்னு. அதே மாதிரி தான் நம்ம திரும்பி பார்த்துருப்பாங்க, அவனை அரண்மனை கூட்டிருப்பாங்க. கடைசி சொத்து எல்லாமே இவன் பேர் வந்துருச்சு. இப்போ பார்த்தா நம்ம படுத்த படிக்க இருப்பாங்க. இதெல்லாம் அந்த அம்மா கிட்ட சொல்கிறப்ப அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. பட் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் படுத்த படிக்க இருப்பாங்க. சரி ஆண்டி, நீ இருந்த வேலையை முடிஞ்சு போச்சு, உன்னோட இதையும் முடிச்சிருன்னு சொல்லி அந்த அம்மாவோட டியூப்பை பிடிங்கி விட்டுருவான். அவ்வளோதான், அவங்களும் மூச்சு மட்டும் அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இப்போ இந்த முழு வீட்டுக்கும் இவரால் சொந்தக்காரன். அவன் பாட்டு நிர்வாணமாக பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஒரு ரூமாக சுற்றி ஆடி போயிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை தான் படத்தில் ஸ்டார்ட் நோட் படிச்சுருந்துருப்பேன். அந்த பாக்ஸ் தான் அங்கே இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாக்ஸில் மொத்தம் 4 பொம்மை இங்கே இருக்கும். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. அதான் கிட்டத்தட்ட இந்த ஃபேமிலி. கரெக்டாக அந்த 4 பொம்மைக்கு மேலே 4 கல் வச்சுருப்பான். அதான் அவங்க ஃபேமிலி இறந்து போனால் பேர்லேயே கல் போடுவாங்களே, அந்த 4 கல்லையுமே கலெக்ட் பண்ணி அவங்க மேலே வச்சுருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்பே எல்லாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இருந்திருக்கான்னு அர்த்தம். ஸோ அவன் மட்டும் ரொம்ப ஜாலியாக நீயோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இதோட சால்ட் பர்ன்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு மூவி. சில சீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக அருவருப்பாக இருக்கலாம். பட் மற்றபடி பார்த்தா படம் செம தாறுமாறாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கும் ஜாலி ஜோசப்போட கதை தெரியும். அந்த கதையவே பேராசைட்டோடு மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு அந்த படம் ஃபீல் ஆச்சு. அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் ஆலிவர் நடிச்சுக்கிற பேரி கீகன் தரமான பர்ஃபார்மன்ஸு. ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒன்று பார்க்குறப்ப ஒரு அம்மாஞ்சியாக பாவமாக தெரியும். பட் கடைசியில் டெரிஃபிக்காக மாறுறப்ப நம்மளே பார்த்து மறந்து போயிடுவோம். அந்தளவுக்கு அவங்க ஆக்டிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.